பெர்த்தில் நடந்து வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயினும் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி ஆகியோருக்கு இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டதை அடுத்து நடுவர்கள் எச்சரித்து அனுப்பினார்கள். ஆஸ்திரேலியாவுடன் டெஸ்ட் போட்டி என்றாலே களத்தில் ஸ்லட்ஜிங், சீண்டல்கள், கிண்டல்களுக்கு குறைவே இருக்காது. ஆனால் பந்தை சேதப்படுத்தும் விவகாரத்துக்கு பின் அவமானப்பட்ட ஆஸ்திரேலிய வீரர்கள் அடிலேட் டெஸ்டில் ஒழுக்கம் காத்தனர். ஆனால் தங்களின் இயல்பான பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெர்த் டெஸ்ட் போட்டியில் மீண்டும் இயல்புக்கு திரும்பினார்கள். பெர்த்தில் நடந்து வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது நாளான நேற்று இந்திய அணி கேப்டன் விராட் கோலிக்கும் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்பெயினுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆட்ட நேர முடிவில் பும்ரா வீசிய பந்தை ஸ்பெயின் எதிர்கொண்டார். அப்போது அவரின் பேட்டின் அருகே பந்து சென்றபோது ரிஷப் பந்த் கையில் தஞ்சம் புகுந்தது. உடனே கேப்டன் விராட் கோலி, ரிஷப் பந்த், பும்ரா அனைவரும் நடுவரிடம் சத்தமாக அப்பீல் செய்தனர். ஆனால் நடுவர் தர்மசேனா அவுட் வழங்கவில்லை. அப்போது ஸ்பெயினும் கோலியும் ஒருவருக்கொருவர் காட்டமாக பேசிக் கொண்டனர். நீ ஆட்டமிழந்து விட்டால் தொடர் 2-0 என்று வென்று விடுவோம் என கோலி தெரிவித்தார். அதற்கு ஸ்பெயின், வேண்டுமானால் முதலில் நீங்கள் பேட் செய்திருக்கலாமே, தலைகரம் பிடித்தவனே என்று பதிலளித்தார். இதற்கு இருவரும் அருகருகே சென்றபோது சக வீரர்கள் சத்தமிட்டதால் ஒதுங்கி சென்றனர். இதை பார்த்த ரசிகர்கள் சத்தமிட்டு ஆரவாரம் செய்தனர். இதே சூழல் இன்றும் நீடித்தது. பும்ரா 71வது ஓவரை வீசினார். அப்போது ஃபீல்டர்களை ஸ்பெயினுக்கு அருகே நிற்குமாறு விராட் கோலி மாற்றி அமைத்தார். இதை பார்த்த ஸ்பெயின் விராட் கோலியிடம் ஏதோ கூற இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. நீதானே பொறுமை இழந்து நேற்று பேசினாய், இன்று கூலாக இருக்க முயற்சி செய் என்று கோலியிடம் ஸ்பெயின் கூறினார். அதற்கு பதிலளித்த கோலி, வா வந்து பேட் செய், நீதானே டீம் கேப்டன் என்று கூறிக்கொண்டு அருகே சென்றார். அப்போது இரு கேப்டனும் மார்போடு உரசி கொண்ட வகையில் நெருக்கமாக நின்று பேசினார்கள். இதை பார்த்த நடுவர் கபானே, போதும் போதும், இரு கேப்டனும் கலைந்து செல்லுங்கள், உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என தெரிவித்தார். அதற்கு ஸ்பெயின், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம், வாக்குவாதம் செய்யவில்லை, கூலாக இருங்கள் விராட் கோலி என கிண்டலாக தெரிவித்தார். ஆனால் கோலி ஏதோ சொல்லிக் கொண்டு செல்ல ஸ்டெம்பிங் இருந்த மைக்ரோபோனில் அது பதிவாகவில்லை. இரு பந்துகள் வீசப்பட்ட நிலையில் ஃபீல்டிங் செய்ய ஸ்பெயின் அருகே கோலி வந்தபோது இருவரும் மீண்டும் மார்போடு உரசுமாறு நின்றனர். அப்போது நடுவர் தர்மசேனா இருவரையும் எச்சரித்து அனுப்பினார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.